வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சம்பந்தமா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். லெசன் 117 தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 27th வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி 117 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த கண்டென்ட்டோடைய கண்டினியூஷன் செகண்ட் பார்ட் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பார்ட் ஆஃப் 21 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ற டாப்பிக்கை முழுமையாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஆர்டிகல்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் எந்தெந்த ரைட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு 35 ரைட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த 35 ரைட்ஸுமே நம்ம இதில் ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 35 ரைட்ஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ ஆர்டிகல்ஸ் பார்ட் ஆஃப் 21 அப்படின்றது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஸோ பேசிக் கண்டென்ட் நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன்ன்றது பார்த்துடலாம். லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பொறுத்த வரைக்கும் நமக்கு 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஃபர்தராக இந்த சாப்டர் 11 பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 6 பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற பார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இந்த டாபிக் சம்மந்தமாக எல்லா வீடியோஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டன்ட் அசம்பிளிலையுமே இந்த டாபிக் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ்லையுமே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ஒவ்வொரு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸில் இந்த டாபிக் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. யூனியன் அண்ட் டெரிட்டரிலையுமே ஒவ்வொரு தலைப்புலையுமே நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அண்ட் சிட்டிசன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் இது சம்மந்தமாக எல்லா வீடியோஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு டாப்பிக்கில் இருக்கும். ஸோ இங்கே மென்ஷன் பண்ண எல்லா வீடியோஸுமே நம்ம சோஃபார் பார்த்தாச்சு. அண்ட் இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பார்ட் ஆஃப் 21, அதாவது ரைட்ஸ் ரிலேட்டட் டு 21 அப்படின்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்ட் ஆஃப், அதாவது ஆர்டிகல் 21 கீழே என்னென்ன ரைட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கேஸ் ஃபைல் பண்ணி அது மூலயமா வந்து ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இங்கே ஒவ்வொரு ரைட்டாக வந்து இன்க்ளூட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மேனகா காந்தி கேஸ் வரும்போது நம்ம அப்ராட் போகிறது நம்மளுடைய உரிமை, ரைட் டு லைஃப்ல அது இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது இல்லை இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸாக ஃபைல் ஆகும்போது தான் ஒவ்வொரு ரைட்டாக இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரைட்டுக்கு பின்னாடியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த கேஸ் மூலியமாக தான் இந்த ரைட் வந்து ரைட் டு லைஃப் நம்மளுடைய ஆர்டிகல் 21 கீழே வரும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. பட் இந்த நம்ம கேஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம். நமக்கு மெயினாக ஹிஸ்டாரிக்கான கேசஸ் பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸும் மேனகா காந்தி கேஸ் தான் ஆர்டிகல் 21ல. ஸோ ஆர்டிகல் 21 பார்வையே மாற்றினது இந்த 2 கேஸ் தான். ஸோ அந்த 2 கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் போதும். மற்றபடி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டா போதும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு ரைட்டாக எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ரைட் டு லிவ் வித் ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதன் தன்னுடைய ஒரு சுயமரியாதையோட, டிக்னிட்டி அப்படின்னா ஒரு நார்மலா ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரியாதையோடய வாழணும் அப்படின்றது அந்த மனிதனுடைய உரிமை. ஸோ இது நம்ம வந்து கோலக்நாத் கேஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த கேஸ்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, லைக் ஒரு பர்சனல் பாடி மட்டும் தான் உங்களுக்கு ரைட் டு லைஃப்ல வருமே தவிர இன்னர் ஃபீலிங்ஸ் எதுவுமே ரைட் டு லைஃப்ல வராது அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் மேனகா காந்தி கேஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு அனிமல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ரைட் டு லைஃப் இல்லை, ஒரு விலங்குகள் எப்படி வாழுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்றது, ஒரு சர்வைவ் ஆகுறது மட்டுமே ரைட் டு லைஃப்ல வந்துடாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. மரியாதையோட வாழ்றது, மனிதனுடைய தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையுமே கிடைச்சி வாழ்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரைட் டு லைஃப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய பார்வையை டைவர்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இன்க்ளூட் பண்ண விஷயங்கள் தான் இது ரைட் டு லைஃப் வித் ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ மனிதன் தன்னுடைய மரியாதையோடு வாழ்றதுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கு, முழுமையான உரிமை இருக்கு அப்படின்றத இந்த ரைட் மூலியமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு டீசென்ட் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் பொல்யூஷன் ஃப்ரீ வாட்டர் அண்ட் ஏர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். அந்த நேம் ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. அந்த கேஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த கிராக்கர்ஸ்லாம் நம்ம தீபாவளி டைமில் வெடிக்கிறோம் இல்லையா, அது மூலயமா நிறைய நாய்ஸ் பொல்யூஷன் அஸ் வெல் அஸ் ஏர் பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அப்படின்றது எங்களுடைய உரிமை இல்லையா. ஸோ நீங்கள் ஆர்டிகல் 21ல இதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்போ பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டுக்கு இது எல்லாமே தடையாக இருக்குது.
இருக்கு. ஸோ எங்களுக்கு இது வெடிக்கணுன்ற அவசியமே இல்ல. பட் இதனால நாங்க சஃபர் ஆகுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் படி எல்லா இந்தியா ஃபுல்லாவே வந்து கிராக்கர்ஸ் தீபாவளி டைம்ல வெடிக்கிறதுன்றது டைம் அலோகேஷன்ஸ் தான் வெடிக்கணும். மார்னிங் 2 ஹவர்ஸ், ஈவினிங் 2 ஹவர்ஸ் அப்படின்ற மாரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி குடுத்தாங்க. ஸோ இன் பிட்வீன் கேப்ல யாரும் வெடிக்கக்கூடாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல வெடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்ஸிமம் நம்மளால ரொம்ப அதிகமாலாம் வெடிக்க முடியாது. அண்ட் மோர் ஓவர் அந்த ஏர் பொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து சேச்சுரேட் ஆகுறதுக்கு நமக்கு அந்த டைம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ கன்டினியூஸா வெடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அட்மாஸ்பியர்ல உங்களுக்கு ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்றதுக்காக இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து அதனால பாதிக்கப்படும்போது நம்மளால அத கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த ரைட்ட வச்சு தான் அவங்க அந்த கிராக்கர்ஸோட டைம ரெடியூஸ் பண்ணது. ஸோ ரைட் டூ டீசென்ட் என்விரான்மென்ட் இன்க்ளூடிங் பொல்யூஷன் ஃப்ரீ வாட்டர் அண்ட் ஏர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ வந்து டொமஸ்டிக் ஏரியா இருக்கு, ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குன்னு வைங்களேன். அந்த இடத்துல வந்து ஒரு லெதர் இண்டஸ்ட்ரியோ இல்ல வேற ஏதாவது ஸ்டீல் சம்மந்தமா, அயர்ன் சம்மந்தமா, இல்ல ஏதாவது கொஞ்சம் ஏர் பொல்யூஷன் வர மாதிரி ஏதாச்சும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து போய் கேட்கலாம். இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த இடத்துல நீங்க இண்டஸ்ட்ரியல் பர்ப்பஸ்க்கு அதெல்லாம் வைக்கக்கூடாது. இதனால இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் எல்லாமே, பீப்பிள்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேஸ் ஃபைல் பண்ணோம்னா, கண்டிப்பா அத வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு ஷிஃப்ட் பண்ணிருவாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியா பார்த்தீங்கன்னா, சுத்தி நமக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி அவுட் ஆஃப் சிட்டி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய ரெசிடென்ஷியல் ஏரியா தள்ளி இருக்கிறதுனால, நமக்கு இந்த மாரி நாய்ஸ் பொல்யூஷன் ஆர் எல்ஸ் ஏர் பொல்யூஷன் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அண்ட் இந்த ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி ஏதாச்சும் ஒரு கேஸ் லீக்கேஜா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ அந்த மாரி உங்களுக்கு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஆபத்து தரக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த இண்டஸ்ட்ரியோ, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களோ ஏதாவது ஃபயர் ஆகுது, அதனால நம்ம வந்து அஃபெக்ட் ஆயிருவோம் அப்படின்ற மாரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அத அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்றதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு. அத நீங்க ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி நீங்க உங்களோட ரைட் டூ லைஃப்ப நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைவ்லிஹுட் அப்படின்னா வாழ்வாதாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு மனிதன் வாழ்றதுக்கு ஒரு விஷயங்கள் ஆதாரமாக சில விஷயங்கள் வேணும் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு வேலை வேணும். சில அமௌண்ட் பணம் வேணும். ஸோ இந்த மாரி இருந்தா தான் அவனால வாழ முடியும். ஸோ அந்த அந்த விஷயத்துக்காக நான் எலிஜிபிள். எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஒரு வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படின்றது தான் ரைட் டூ லைவ்லிஹுட். நம்ம ஆர்டிகிள் 19லயே பார்த்தீங்கன்னா, ரைட் டூ ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தங்களுடைய வாழ்வாதாரத்த ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச எந்த தொழில் வேணாலும் அவங்க செய்யலாம். பட் அது இல்லீகலா இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 21ம் 19ம் வந்து உங்களுக்கு கோயின்சிடென்ட் ஆகும். அங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நமக்கு மேட்ச் ஆற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் டூ லைவ்லிஹுட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ பிரைவசி அப்படின்றது. ஸோ தனிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தனிமையா இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய உரிமை. நம்மளோட தனிமையில யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இங்க வந்து பிரைவசி நான் வந்து தனியா இருக்கணும்னு விரும்பி வந்திருக்கேன். இந்த இடத்துல என்ன வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, ரைட் டூ பிரைவசி வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி அத நம்ம பண்ணலாம். பட் அது மட்டும் இல்லாம, ஆதார் கார்டுல கூட பார்த்தீங்கன்னா, ரைட் டூ பிரைவசில தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களோட பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வாங்கிட்டீங்க. இந்த இடத்துல எங்களுக்குன்னு உண்டான ஒரு பிரைவசி இல்லாம போயிருச்சு. எங்களுடைய ஐடென்டிட்டிய வந்து நாங்க தான் வச்சுக்கணுமே தவிர, அது எல்லாத்தையுமே நாங்க எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ நீங்க எப்படி இத வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி, ரைட் டூ பிரைவசி கீழ தான் ஆதார் கார்டுக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட் அத ஹியர் பண்ணிட்டு, ஆமா ஆர்டிகிள் 21 கீழ இது அஃபெக்ட் ஆகுது. பட் அட் தி சேம் டைம் கண்ட்ரியோடைய செக்யூரிட்டிக்காகவும், சிட்டிசனோட ஐடென்டிஃபிகேஷன்க்காகவும் இதுவும் தேவைப்படுது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுல சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல சில ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்ப ரைட் டூ லைஃப்பும் நமக்கு பாதிக்கப்படாது. அதே நேரத்துல கவர்மெண்ட்டுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியும்னு சொல்லி இது பண்ணது. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்ட வந்து உங்களுக்கு வேலிட் ப்ரூஃபா எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்க எங்க வேணா பாருங்க, பேங்க்கா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, பா லைக் பான் கார்டு எடுத்துப்பாங்க, வோட்டர் ஐடி எடுப்பாங்க, டிரைவிங் லைசென்ஸ் எடுத்துப்பாங்க. பட் ஆதார் கார்டு கீழயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அஸ் அ ப்ரூஃபா நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெறைய விதமான ஒரு கிளைம்ஸ் அதுல இருக்கு. ஸோ ரைட் டூ பிரைவசிக்கு தான் அந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ ஷெல்டர். ஸோ ஷெல்டர் அப்படின்னா வந்து இருப்பிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு பேசிக் கம்யூனிட்டி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஹியூமன் பீயிங் வந்து சர்வைவ் ஆகணும், வாழணும் அப்படின்னாலே சில பேசிக் நீட்ஸ் இருக்கு. ஃபுட், க்ளோத் அண்ட் ஷெல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுகாதாரமான சூழ்நிலையுமே நமக்கு அத்தியாவசிய தேவையா மாறிருச்சு. ஸோ இந்த மாரி ஷெல்டர் ஒரு இருப்பிடம் ஒரு மனிதனா இருக்கான்னா, எனக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்கிறதுன்றது என்னோட அடிப்படை உரிமை. என்ன எந்த இடத்துலயுமே நீங்க வாழ விடல அப்படின்னா, அது என்னுடைய ரைட் டூ லைஃப்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி, நீங்க அத கிளைம் பண்ணலாம். ஸோ இது எதுல வந்து கவர் ஆகும்? ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ரைட் நம்ம எங்க இன்க்ளூட் பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அ
கவர்மெண்ட்டோட இல்லீகல் லேண்ட்ஸ் அதாவது புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிலத்துலலாம் ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் பில்டிங்ஸ்க்காகவோ, இல்ல ஏதாச்சும் ப்ராஜெக்ட்காகவோ அத எல்லாத்தையுமே கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்ப கிளியர் பண்ணும்போது அங்க இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் நாங்க இங்க 10 இயர்ஸ், 15 இயர்ஸா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய ஷெல்டர் வந்து இந்த இடத்துல பறி போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு குடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்கள அங்கருந்து நம்ம கிளியர் பண்ணவே முடியும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ டெம்பரரியா அவங்களுக்கு வேற ஏதாவது கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அந்த மாரி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்லாம் குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி கிரியேட் பண்ணி குடுக்குறதுக்கு வரைக்கும், வேற ஏதாவது ஒரு நிலத்துல அவங்களுக்கு ஒரு டெம்பரரி செட்டில்மென்ட் நம்ம பண்ணதுக்கு அப்புறமா தான், ரீஹாபிலிடேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான், இந்த நிலத்த நம்மளால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ரைட் டூ ஷெல்டர் அப்படின்றது நம்மளுடைய ரைட் டூ லைஃப்ல வந்துரும். ஸோ அடுத்து 6வது ரைட் பாருங்க. ரைட் டூ ஹெல்த். ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுன்றது நம்மளுடைய உரிமை. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்த பறிக்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்ல ஏதாவது நம்மளுடைய ஹெல்த்த அஃபெக்ட் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வருது, இல்ல ஒரு மெடிசின்ஸ் வருது அப்படின்னா, அது நமக்கு தெரிய வரும்போது, என்னோட ரைட் டூ ஹெல்த்த இது பாதிக்குது. ஸோ இத நீங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். ஸோ ப்ராப்பர் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நம்மளால சொல்ல முடியும். ரைட் டூ ஹெல்த் அப்படின்றது நம்மளோட ரைட் டூ லைஃப்ல வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் அப் டூ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்றது. ஸோ முன்னாடி வரைக்கும் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய ரைட் டூ லைஃப்ல பெரிய அளவுல இல்ல. பட் இவ்ளோ தூரம் நீங்க எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணும்போது, கல்வி அப்படின்றது ஒரு விஷயம் அடிப்படையான இது. அத எப்படி நீங்க ரைட் டூ லைஃப்ல இன்க்ளூட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்டிகிள் 21A அப்படின்னு ஒரு சப் கிளாஸ் ஆட் பண்ணி, அதுல 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, கம்பல்சரி எஜுகேஷன் குடுத்தாகணும். ஃப்ரீயா குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ ரைட் டூ ஃப்ரீ எஜுகேஷன் அப் டூ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்றது. ஸோ இப்ப ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் குடுக்கணுன்ற மாரி இருந்தது. பட் ஆர்டிகிள் 21ஏல என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரைமரி எஜுகேஷனுக்கு மட்டும் அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. எலிமெண்டரி எஜுகேஷனையும் அவங்க எலிமினேட் பண்ணிட்டாங்க. அட் தி சேம் டைம் செகண்டரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய 14 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்ம அந்த 9த், 10த், 11த், 12த்லாம் படிப்போம் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த எஜுகேஷன் வந்து ஃப்ரீயா கம்பல்சரியா குடுத்தாகணும் அப்படின்ற மாரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரைட் டூ ஃப்ரீ எஜுகேஷன் அப் டூ 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது. ஸோ சட்ட ரீதியான உதவின்றது இலவசமா குடுத்தாகணும். ஸோ சட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைச்சா நீதி அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவானது. சிலர் வந்து அவங்ககிட்ட எக்கனாமிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, அவங்க வந்து பெர்சனல் அட்வொகேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களால வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனா, இதே வந்து ஒரு புவர் பெர்சனா இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட லீகல் ஒரு அட்வொகேட் ஹையர் பண்றதுக்கான ஃபெசிலிட்டீஸ் இருக்காது. அப்போ அந்த மனிதனுடைய பாவர்ட்டினால மட்டுமே அந்த மனிதனுக்கு நீதி கிடைக்காம போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சட்ட ரீதியான இலவச ஒரு உதவி வந்து குடுத்தாகணும் புவர் பெர்சன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெர்சனல் அட்வொகேட்ட ஹையர் பண்ண முடியலையோ, அவங்க கவர்ன்மெண்ட் கிட்ட கேட்டாங்கன்னா, கவர்ன்மெண்ட் அவங்களுக்காக ஒரு அட்வொகேட்ட ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ ரைட் டூ ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது இதுல இன்க்ளூட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தனிமை சிறை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்ட்ரல் ஜெயில்லாம் வந்து நீங்க அவங்க டெமாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 டூ 4 மந்த்ஸ் மக்களுடைய பார்வைகளுக்காக விட்டாங்க. ஸோ அப்ப நான் நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அங்க போய் அந்த பிரிசன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, யாருமே தப்பு செய்றதுக்கு நெனச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு சிறைகள்லாம் இருந்துச்சு. சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட்னா என்னன்னா, ஒரு மனிதன் வேற யாரு கூடயுமே பேசாம இருக்கிற மாதிரி ஒரு தனிமைப்படுத்தி ஒரு சிறைப்படுத்துறது. ஸோ அந்த மனிதன் மட்டும் தான் அந்த சிறையில இருப்பாரு. அந்த சிறையில இருக்கிற வரைக்கும் வேற யாரையுமே அவரால பார்க்க முடியாது. எந்த ஹியூமன் பீயிங்குமே பார்க்க முடியாது. அவரோட இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மத்த சிறைவாசிகள். அவங்களையும் அவங்களால பார்க்க முடியாது. ஸோ 24/7 பார்த்தீங்கன்னா, அவர் தனியா அந்த சிறையில மட்டும் தான் இருப்பார். வேற எந்த விதமான கான்டாக்ட்டுமே அவருக்கு இருக்காது. யார்கிட்டயும் பேச முடியாது. இந்த மாதிரியான தனிமை சிறை எல்லாமே குடுத்தாங்க. ஸோ அந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கலா ரொம்பவே அஃபெக்ட் ஆகி, வேற ரொம்ப இல் லீக இல் விஷயத்துக்கு வந்து போயிருவார். ரொம்ப தீவிரமான ஒரு தனிமையில வந்து அவரு போயிருவாரு. ஸோ அந்த மாரி சாலிட்டரி கன்ஃபைன்மென்ட் வந்து நீங்க குடுக்கவே கூடாது. தப்பு பண்ணாங்கன்னா, அதுக்கு தண்டனை குடுக்குறீங்க அப்டின்னா, அந்த சிறையில வந்து லைக் நீங்க தனியா ஒருத்தர் வந்து ரொம்ப விகரஸா இருக்காரு. ரொம்ப மாரி லைக் ரொம்ப சண்டை போடுற ஒரு மைண்ட்ல இருக்காரு அப்டின்னா, அவர் என்ன பண்ணலாம், நீங்க தனியா போடலாம். தனியா ஒரு பிரிசன்ல போடலாம். பட் அந்த அந்த சிறையில வந்து லைக் அவரால இன்னொருத்தங்கள பார்க்குற மாதிரியோ, இல்ல யாராவது அந்த வார்டன்லலாம் பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட மணி நேரம் வந்து அவங்கள வெளியில அந்த அந்த சரவுண்டிங் ஏரியாக்குள்ளேயே அவங்கள வந்து நீங்க கூட்டிட்டு போணும். நீங்க நெறைய
மூவிஸ் இல்லைன்னா நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டன் கிளியர் பண்றது, கிளீன் பண்றது, இல்ல அவங்க குளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு 2 மணி நேரமாவது அவங்கள வெளியில அந்த சரவுண்டிங் ஏரியால உட்கார வைப்பாங்க. ஸோ வெளி உலகத்த அவங்க பார்க்கணும். இல்லன்னா அவங்களோட சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் நெறையவே இன்கிரீஸ் ஆயிரும். ஸோ இந்த தனிமை சிறை அப்படின்றது முன்னாடி இருந்தது. பட் இந்தியால இனிமேல் அந்த மாரி யாரையும் பண்ணக்கூடாது. எவ்ளோ பெரிய தன் அ தி தப்பு பண்ணியிருந்தாலும், நீங்க தனியா சிறையில போடலாம். ஆனா, ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட மணி நேரமாவது மக்கள பார்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ ஸ்பீடி ட்ரையல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ரையல் அப்படின்னா விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. விரைவான விசாரணைக்கு வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்கு. நம்ம வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம். அந்த கேஸ விசாரிக்காம தள்ளி போட்டுட்டே போனாங்க அப்படின்னா, என்னோட ரைட் டூ ஸ்பீடி ட்ரையல் இங்க வந்து டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க உடனே என்னோட கேஸ ஹியர் பண்ணுங்க. சீக்கிரமா விசாரிச்சு இதுக்கு நீங்க தீர்ப்பு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான உரிமை நம்மட்ட இருக்கு. ஏன்னா, தாமதமான நீதி கூட மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்டிஸ் அப்படின்றது கூட சரியான நேரத்துல நமக்கு கிடைக்கணும். இன்னைக்கு ஒரு தப்பு பண்றோம். 20 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தண்டனை கிடைச்சுச்சுன்னா, அது வந்து பிரயோஜனமே இல்ல அந்த இடத்துல. ஸோ அதனால அந்த ஸ்பீடி ட்ரையலுக்கான ஒரு ரைட் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி 10த் ரைட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சோஃபா நம்ம 10 ரைட்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதுலயே பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து கவர் ஆகுது. ஸோ ரைட் டூ லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்ட்டி வந்து பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும் அந்த சென்டென்ஸ். பட் அதுக்குள்ள இருக்கிற ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏ டூ இசட் எல்லா உரிமைகளுமே அதுல கவர் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் கஃபிங் அப்படின்னா கை விலங்கு அப்படின்னு சொல்றது. உங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது விலங்கு போட்டு கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அது உங்களுடைய டிக்னிட்டிய வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அது வந்து லைக் இனிமேல் தான் ஹியர் பண்ணணும். அது நீங்க தப்பு செஞ்சீங்களா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் நீதிபதி வந்து தீர்ப்பு குடுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்கள தண்டிக்கவே முடியும். இவ்ளோ ப்ரொசீஜர் நடுவுல இருக்கு. அது இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில உங்கள கூட்டிட்டு போகும்போதே, நீங்க ஒரு குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி ஹேண்ட்கஃப் பண்ணிட்டு போனாங்கன்னா, அது உங்களோட டிக்னிட்டிய அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நெறைய கேஸஸ் ஃபைல் ஆச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஹேண்ட்கஃபிங் அப்படின்றது இனிமேல் வேண்டாம். கைவிலங்கு வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது போடணுன்ற அவசியம் இல்ல. ஒன்ஸ் அந்த மனிதன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக தான் நீங்க ஹேண்ட்கஃப் எல்லாத்தையுமே பயன்படுத்தணும். விசாரணை கூட்டிட்டு போகும்போதோ, சஸ்பெண்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போதெல்லாம் நீங்க அத பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரைட் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் அகெயின்ஸ்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனிதாபிமானமற்ற ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாரி யாரையுமே நீங்க பண்ணக்கூடாது. எந்த ஒரு மனிதனையுமே நீங்க ட்ரீட் பண்ணும்போது, ஒரு மனிதன எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அந்த மாரி தான் பண்ணணும். லைக் ஒரு ஹியூமன் ஒரு விலங்க ட்ரீட் பண்ற மாதிரியோ, இல்ல இப்பலாம் விலங்குகள நல்லாவே ட்ரீட் பண்றாங்க. ஸோ ஒரு இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் மனிதாபிமானமற்ற செயலாக யாரையுமே நீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது உங்கள ஹியூமனா ட்ரீட் பண்ணாம ரொம்ப கீழ்த்தனமா உங்கள ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா, உங்களோட ரைட் அந்த இடத்துல வயலேட் ஆகுது. அத கிளைம் பண்றதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்க்கு போகலாம். ரைட் அகெயின்ஸ்ட் டிலேட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, தூக்கு தண்டனை கைதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு டேட் குடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல நீங்க அவங்கள வந்து ஹேங் பண்ணி ஆகணும். பட் அது வந்து டிலேட் எக்ஸிகியூஷன் என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்த வச்சு அவருடைய தூக்கு தண்டனை வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறது. ஸோ அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருச்சு அப்படின்றது அவருக்கே தெரியும். ஸோ அவரோட மைண்ட் செட் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு செட்க்கு வந்திருப்பாரு. மறுபடியும் அது வந்து ஒரு 1 வாரம் தள்ளி போறது, 1 மாதம் தள்ளி போறது அப்படின்ற ஆகும்போது, மறுபடியும் அவரோட ஒரு பிரஷர் இன்கிரீஸ் ஆகும். இன்னும் 1 வாரம் தானா? இன்னும் 1 மாசம் தானா? அப்படின்னு. ஸோ அவரால வாழவும் முடியாம, அந்த இறப்ப நோக்கி போகவும் முடியாம, ஒரு விதமான ஒரு டைலமால இருக்கும். ஸோ எக்ஸிகியூஷன் அப்படின்றது சொன்னபடி சொன்ன நேரத்துல நடக்கணும். சில நேரங்கள்ல வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்ல தள்ளி போகலாம். பட் அது வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே போகக்கூடாது. டிலேட் எக்ஸிகியூஷன் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரைட் டூ டிராவல் அப்ராட் அப்படின்னு சொல்லி வந்து இதுதான் நமக்கு மேனகா காந்தி கேஸ்ல வந்து ஜட்ஜ்மெண்ட். ஸோ எல்லா மனிதர்களுமே நமக்கு வந்து ஆர்டிகல் 19ல வந்து ஃப்ரீ டூ மூவ் இன்சைட் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துக்கு வேணா நம்மளால வந்து போக முடியும்ன்றது 19ல. இந்தியாவுக்கு வெளியில அப்படின்னு பார்க்கும்போது, அது ஆர்டிகல் 21ல கவர் ஆகும்னு அன்னைக்கே அங்க பார்த்தோம். அதான் ரைட் டூ டிராவல் அப்ராட் அப்படின்றது 14த் ரைட்டா குடுத்திருக்காங்க. ரைட் அகெயின்ஸ்ட் பாண்டட் லேபர் அப்படின்னு இருக்கு. ஸோ பாண்டட் லேபர் அப்படின்னா வந்து கொத்தடிமையாக வைக்கக்கூடியது. ஸோ ஒரு காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லா அவர்கிட்ட இருந்து வேலை வாங்குவாங்க. ஆனா சம்பளமே குடுக்க மாட்டாங்க. இல்லன்னா ஏதாச்சும் ஒரு மிக குறைவான சம்பளம் குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி பாண்டட் லேபர் எல்லாமே ஆர்டிகல் 23 மூலியமாவும் பேன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 21 மூலியமாவும் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே கொத்தடிமைகளா வைக்கக்கூடிய உரிமை இல்ல. ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் ஹாஸ் எலிஜிபிள் டு கெட் பே ஃபார் தேர் ஒர்க். என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்குண்டான சம்பளம் வாங்குறதுக்கான உரிமை இருக்கு. 16th ஒன் பாருங்க. ரைட் அகெயின்ஸ்ட் கஸ்டோடியல் ஹராஸ்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கஸ்டடியில உங்கள வந்து வச்சிருக்காங்க.
யூசுவலா இதெல்லாம் வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். சில இடங்கள்ல ஆண்களுக்குமே நடக்குது. கஸ்டடியில வைக்கக்கூடியவங்கள வந்து நீங்க ஹராஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஜேவிஎம் படத்துல கூட பார்த்தீங்கன்னா, அந்த சீன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். ஸோ கஸ்டடி ஹராஸ்மென்ட் அப்படின்றது தவறான ஒரு விஷயம். அது நிரூபிக்கப்பட்டா, அது யார் பண்ணாங்களோ அவங்க மேல தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும். ரைட் டூ எமர்ஜென்சி மெடிக்கல் எய்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு உரிமை. ஸோ என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு இடத்துல வந்து யாருக்காவது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. அந்த நேரத்துல நம்ம ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கூட்டிட்டு போவோம். பிகாஸ் ஒரு நிமிஷத்துல கூட உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப நியர்பை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது ஒரு காலகட்டத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இது போலீஸ் கேஸ் இது. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்லன்னா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாரி ஒரு 5 மினிட்ஸ் நீங்க டிலே பண்ணாலுமே அந்த மனிதனோட உயிர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் நாங்க எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி சொல்லல. ஒரு ஒரு மனிதனுக்கு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்கணும் அப்படின்னு சூழ்நிலை வந்துச்சுன்னா, கட்டாயம் நீங்க குடுத்து தான் ஆகணும். அத நீங்க டிலே பண்ணவே கூடாது. அப்படி டிலே பண்ணீங்கன்னா, அது நீங்க வந்து உங்களோட லைசென்ஸ் கேன்சல் ஆறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் எந்த இடத்துலயுமே யாருக்கு என்ன நடந்தாலுமே, நியர்பை ஹாஸ்பிட்டல் என்னவா அது பிரைவேட்டா இருக்கலாம், பப்ளிக்கா இருக்கலாம். எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலுமே நீங்க இம்மீடியட்டா அங்க கொண்டு போகலாம். அவங்க எந்த விதமான மறுப்பும் சொல்லாம முதலுதவி செஞ்சு தான் ஆகணும். ஒருவேளை ரொம்ப சிவியரான ஒரு இன்ஜூரியா இருக்கு. அவங்களால ட்ரீட் பண்ண முடியாது. அதுக்குண்டான ஃபெசிலிட்டீஸ் அவங்ககிட்ட இல்ல அப்படின்னா, அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேணா அவங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுமே இம்மீடியட்டா குடுத்து தான் ஆகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் குடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குண்டான அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ டைம்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இலவசமான ஒரு உதவி. இலவசமாக நம்ம ட்ரீட் பண்றது. ஒரு நோய்க்கான ட்ரீட்மெண்ட். ஸோ அப்ப அந்த இடத்துல நீங்க அத நேரத்துக்கு பண்ணணும். உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு வராரு, இல்ல வேற ஏதாவது ஒரு ஐ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வராரு அப்படின்னா, அதுக்குண்டான விஷயத்த நீங்க எவ்வளோ சீக்கிரமா செஞ்சு கொடுக்க முடியுமோ, ஒரு லைக் ஒருத்தர் நம்ம ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரா நம்ம பண்ணிட்டே வருவோம். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கும்போது டைம்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ட கொடுக்கணும் நீங்க. நீங்க இலவசமா தான் குடுக்க போறீங்க. ஃப்ரீயா குடுக்க போறீங்க. ஆனா அதுவே வந்து அந்த ஃப்ரீன்றது விஷயத்த நீங்க ரொம்ப டிலேயா குடுத்துறக்கூடாது. ஸோ அந்த டிலே கூட அந்த மனிதனோட உயிர வந்து போகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது, எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட்ட அந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்க குடுத்தாகணும். அத நீங்க கிளைம் பண்ற உரிமை வந்து மக்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 17க்கும் 18க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. 17 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான். அது பிரைவேட்டோ, பப்ளிக்கோ இம்மீடியட்டா நீங்க குடுக்கணுன்றது. 18 பொறுத்தவரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க வேற ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்க்காக போறீங்கன்னா, அத டைம்லி ட்ரீட்மெண்ட் குடுத்தாகணும் அப்படின்றது 18த் பாயிண்ட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் நாட் டூ பி டிரைவன் அவுட் ஆஃப் எ ஸ்டேட் அப்படின்றது. ஸோ இது என்ன விஷயம்னா, இப்ப நம்ம ஒரு மாநிலத்தில இருக்கோம். இது வந்து பொதுவா எங்க நடக்கும்னா, இந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் நெறைய நடக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால நெறைய அகதிகள் வந்து தமிழ்நாடுக்கு வருவாங்க. அசாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெங்களாதேஷ்ல நெறைய இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் வந்து அசாம்க்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, ரைட் நாட் டூ பி டிரைவன் அவுட் ஆஃப் எ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய டொமிசைல் பெர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த நீட்ஸ் அங்க இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அந்த கவர்னன்ஸ் உடைய குட் கவர்னன்ஸ், டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா, இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் யாருமே அங்க இருக்கக்கூடாது. ஸோ இல்லீகல் மைக்ரன்ட்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம தனியா வந்து அவங்களுக்கான நீட வந்து பண்ணலாமே தவிர, அவங்க காமன் சிட்டிசனா அந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது, ஆல்ரெடி இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு உண்டான ரைட் வந்து அந்த இடத்துல பாதிப்படையுது. ஸோ அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரைட் நாட் டூ பி டிரைவன் அவுட் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்றது. ஸோ ஒரு மாநிலத்தில இருந்து ஒருத்தங்கள வெளிய ஏத்துறதும் சரி, இந்த இல்லீகல் மைக்ரன்ட்ட வச்சுக்கிறதும் சரி, நமக்கான ஒரு உரிமை. இப்ப நம்மள யாரும் வெளியில போக சொல்லவும் கூடாது. அதே நேரத்துல இல்லீகல் மைக்ரன்ட்ட உள்ள வச்சுக்கவும் கூடாது. அந்தந்த மாநிலத்துல அங்கங்க யார் யார் வசிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க வந்து இருக்கலாம். ஸோ அது இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். பட் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றது 19த்ல கொண்டு வந்தாங்க. ஏன்னா, அந்த இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் மூலியமா காமன் சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் அங்க இருக்கக்கூடிய விஷயம். ரைட் டூ ஃபேர் ட்ரையல் அப்படின்றது. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஸ்பீடி ட்ரையல். அதாவது விரைவான விசாரணை அப்படின்றது. ஃபேர் ட்ரையல் அப்படின்னா நியாயமான விசாரணை அப்படின்றது. ஸோ நீங்க ஒரு தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு வெல்த்தியான பெர்சன் ரிச் பெர்சன் பண்ண அதே குற்றம் ஒரு சேம் அஃபென்ஸ் அவரும் பண்ணியிருப்பாரு. ஒரு புவர் பெர்சன் அதே அஃபென்ஸ பண்ணியிருப்பாரு. பட் அவருக்கு ஒரு விதமான ஒரு ட்ரையலும், இவருக்கு வேற விதமான ட்ரையலும் நீங்க பண்ணக்கூடாது. ஃபேர் ட்ரையலா தான் இருக்கணும். 2 பேருக்குமே
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான். அப்படி இருக்கும்போது ட்ரையல் விசாரணை அப்படின்றது நியாயமா தான் இருக்கணும். யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான ஒரு விசாரணை தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் டு ஃபேர் ட்ரையல் உங்களுடைய உரிமையில கவர் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சோஃபா நம்ம 20 ரைட்ஸ் தான் பார்த்துருக்கோம். இன்னும் 15 ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதுலயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து வாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு பிரிசனர் டு ஹாவ் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நடுவில்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிசனராக இருக்கிறவங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நான்வெஜ் கொடுக்கறது அண்ட் எக்கு கொடுக்கறது அண்ட் தென் அவங்களுக்கு ஒரு படத்தை ஒரு படம் பார்க்கறதுக்கான ஒரு செட் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் சொல்லி தான் வெளியில் இருக்கிறத விட உள்ளே இருக்கிறது நல்ல சௌரியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நமக்கு நிறைய காமெடி சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரிசனர் தப்பு பண்ணிட்டு உள்ளே போய் தண்டனை அனுபவிக்கிறாரு. அதுக்காக மட்டுமே அவரோட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்தவராக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அவருக்குன்னு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளையும் கொடுத்து தான் ஆகணும். லைக் அவருக்கு ஒரு பெட்ஷீட் கொடுக்குறதா இருக்கட்டும், அவருக்கான ஒரு தண்ணி கொடுக்குறது, ஃபுட்டு கொடுக்குறது, நல்ல ஃபுட் கொடுக்குறது, நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கொடுக்குறது, இது எல்லாமே பேசிக்காக ஒரு மனிதனுக்கு கொடுத்தாக வேண்டிய ஒரு விஷயங்கள். அவர் பண்ண குற்றத்திற்காக தான் அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காரு. பட் அதுக்காகவே அவருக்கு எதுவுமே கொடுக்காம எல்லா விதமான நெசசிட்டிஸ்ல இருந்துமே அவரை நீங்க தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ரைட் ஆஃப் உமன் டு பி ட்ரீட்டட் வித் டீசென்சி அண்ட் டிக்னிட்டி. பெண்களை மரியாதையாக நடத்துறது அப்படின்றது நம்மளுடைய ரைட். ஸோ எதையாவது ஒரு பெண்களை வந்து ரொம்ப மரியாதை இல்லாமல் நடத்துனாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை மரியாதை நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிலையுமே இது இன்க்ளூட் ஆயிருக்கு, நம்மளோட ரைட்லையுமே இது இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அந்த மனிதனுக்கு நம்ம வந்து மாரல் வேல்யூ சொல்லிக் கொடுக்கலாம். ஏன் இந்த பெண்களை மட்டும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சமுதாயமே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஸோ பெண்கள் யாருமே ஆண்களை வந்து கிண்டல் கேலி பண்ணுறதெல்லாம் இல்லை. ஆனால் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களை வந்து ஒரு டிக்னிட்டி இல்லாமல் நடத்துறது, டீசென்சி இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ பெண்கள் வந்து ரொம்பவே மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் அந்த ஹார்ட் வந்து ஹர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான முடிவு எடுக்கிறதுக்கும் வழிவகுக்கும். ஸோ அதனால அவங்கள வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாமல் அவங்களுக்கு உண்டான மரியாதை என்னவோ அதை நம்ம கட்டாயம் கொடுத்தாகணும். ஒருவேளை கொடுக்கலன்னா நீங்கள் அந்த ரைட்டை வந்து கிளைம் பண்ணுங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அது ஒரு மாரல் வேல்யூ மட்டும்தான். ஆனால் ஆர்டிகல் 21ல இந்த விஷயம் நமக்கு மறுக்கப்படும் போது அது நம்ம போய் கோர்ட்டில் கேட்டு வாங்குறதுக்கான உரிமை நம்மகிட்ட இருக்குது. ஸோ உமன்ஸ்க்கு இந்த ரைட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் அகேன்ஸ்ட் பப்ளிக் ஹேங்கிங். நம்மளுடைய நாட்டில் வந்து மரண தண்டனைன்றது நம்மளுடைய பழக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹேங்கிங் நம்ம நாட்டில் பண்ணல. பட் பொதுவாக வந்து மக்கள் முன்னிலையில் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க. ஸோ அதை பார்த்து மக்கள் எல்லாருமே வந்து தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பப்ளிக் ஹேங்கிங் வந்து நிறைய மனிதர்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப பயப்படுத்துது அப்படின்றதுனால இதை பண்ணக்கூடாது. அந்த மனிதனுடைய ஹேங்கிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டா தான் நடக்கணும். அவருக்கு உண்டான அந்த இறக்கும் நேரத்துல கூட அந்த மனிதனுக்கு உண்டான தன்மானம் எந்த இடத்துலயுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பப்ளிக் ஹேங்கிங் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது. ஜெயிலுக்குள்ள அதுக்குண்டான ப்ரொசீஜர் என்னவோ அந்த பிரைவேட் ஹேங்கிங் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ரோட் இன் ஹில்லி ஏரியாஸ் அப்படின்றது. ஸோ மலை இடங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மலைப்பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் லே பண்ணுறதுன்றது நம்மளுடைய உரிமை. யாராவது ஹில்லி ஏரியாஸில் ரொம்ப டிப்பிக்கலாக இருக்குது இங்கெல்லாம் ரோட்ஸ் எங்களால் போட முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஹில்லி ஏரியாஸில் ரோடு இருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய உரிமை. அதனால எங்கள் ரோட் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம். ஸோ அது கூட இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தராக கேஸ் போட்டு ரைட் டு லைஃப் இது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கேட்டு வாங்கின உரிமைகள் தான் எல்லாமே. சோஃபார் இத்தனை கேஸ் நடந்து இது எல்லாமே நம்மளுடைய உரிமையில் இன்க்ளூட் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு க்ரைட்டீரியா இது. ஸோ எந்த கவர்மெண்ட் விஷயங்களை பற்றியும் அவங்களுடைய பிளான் எக்ஸிக்யூஷன் பற்றியும் நமக்கு கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டிய உரிமை அவங்ககிட்ட இருக்குது. அடுத்ததாக ரைட் டு ரெப்புடேஷன் அப்படின்றது. ஸோ ரெப்புடேஷன் அப்படின்னா வந்து ஒரு புகழ், நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு உரிமை நம்மகிட்ட இருக்கு. நீ ஏன் இதை பண்ற அப்படின்னா என்னோட ரெப்புடேஷனுக்காக நான் பண்றேன். அது மாதிரி என்னுடைய புகழ் பாதிக்கிற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா இதனால என்னுடைய ரெப்புடேஷன் வந்து கெட்டு போகுது. அதனால இதை நீங்க கேட்டுதான் ஆகணுன்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ யாராவது ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுடைய புகழை வந்து குறைக்கணும், அவங்கள வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நிறைய விதமான பொய் வழக்குகள், பொய் வித குற்றச்சாட்டுகள் எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவருடைய ரைட் ஆஃப் ரெப்புடேஷன் வந்து கெட்டு போகுது அந்த இடத்துல. ஸோ என்னுடைய இது வந்து கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து கிளைம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ரைட் ஆஃப் அப்பீல் ஃப்ரம் அ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குற்றம் நம்ம
ஒரு நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தண்டனையும் குடுத்துருவாங்க. கன்விக்ட்டும் பண்ணிருவாங்க. பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம மேல் நீதிமன்றத்திற்கு அப்பீல் மூலியமா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்பீல் பண்றது, மேல்முறையீடு பண்றது அப்படின்றது நம்மளுடைய உரிமை. தண்டனை குடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா கூட மேல்முறையீடு பண்ணி நம்மளோட தண்டனையிலிருந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட் டூ ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பென்ஷன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபேமிலிய நம்ம வாங்குறதுக்கான உரிமை இருக்கு. ஃபேமிலில அம்மா, அப்பா இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்கன்னா, அவங்க எல்லாருமே வாங்குறதுக்கான உரிமை இருக்கு. அடுத்ததாக ரைட் டூ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சமுதாய ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும் நீதி கிடைப்பதுன்றது நம்மளுடைய உரிமை. பிரியாம்பிள் இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டிஸ் அப்படின்றது சோஷியலி, எக்கனாமிக்கலி ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கலி நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய உரிமையில இன்க்ளூட் ஆகுது. ரைட் அகெயின்ஸ்ட் பார் ஃபெட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து முன்னாடி காலத்துல இருந்தது. பட் இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பார் ஃபெட்டர்ஸ்னா என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். நீங்க இந்த அந்தமான் சிறைவாசிகள் எல்லாம், அந்த அந்தமான் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, சிறைச்சாலை படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா, அவர வந்து ஓகே. ஸோ இவருடைய கால்கள் இருக்கு இல்லையா? இந்த கால்கள்ல இந்த ரிங் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ராட் மாதிரி இருக்கும். செயின் லிங்க் மாதிரி. ஸோ அவரோட 2 கால்களையுமே இந்த இடத்துல வந்து வச்சுருவாங்க. ஸோ கொஞ்சம் அவருடைய கால அகண்டு வச்சு அந்த இடத்துல வந்து அந்த பார் வந்து ஃபிட் பண்ணிருவாங்க. அங்கருந்து செயின் லிங்க் மாரி போயிருக்கும். போனதுக்கப்புறம் என்னன்னா, அவரோட கைகள் இருக்கு இல்லையா? அந்த கைகள முன்னாடி கொண்டு வந்து அந்த அந்த கையில வந்து மாட்டிருவாங்க அது. ஸோ இப்படி மாட்டுனதுக்கு அப்புறமா அது என்ன ஆகுது? இதுக்கு பேர் தான் வந்து பார் ஃபெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவர் நடக்கணும்னு நெனச்சாருன்னா, அந்த 2 காலையுமே வந்து வைடன் பண்ணி தான் நடக்க முடியும். ஸோ இதே மூவ்மெண்ட்ல தான், இதே டைரக்ஷன்ல தான் அவரால வந்து ஃபர்தர் நடக்க முடியும். அண்ட் கைய வந்து அவரால தூக்கவே முடியாது. முன்னாடி வந்து கை 2மே கட்டப்பட்டிருக்கும். அவரால லிஃப்ட் பண்ணவும் முடியாது. அவரால வைட் பண்ணவும் முடியாது. ஸோ எப்படி கட்டப்பட்டிருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பார் ஃபெட்டர்ஸ் அப்படின்றது. ஸோ ஒரு மனிதன் இப்படியே வந்து ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி உட்காருனாலும் அந்த கை அப்படியே முன்னாடி இருக்கும். கால் வந்து அகண்டு தான் இருக்கும். ஸோ கை, கால் மூவ்மெண்ட் எதுவுமே அவரால பண்ண முடியாதுன்ற மாரி கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப சிவியரான ஒரு பனிஷ்மென்ட் இது எல்லாமே. அதெல்லாமே நம்மளுடைய சிறைச்சாலையில நீங்க அடைக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட, அவர ஃப்ரீயா தான் நீங்க விடணும் அந்த ரூம்ல. இந்த மாதிரியான ஹேண்ட் கஃப் இல்ல இந்த பார் ஃபெட்டர்ஸ்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் பார் ஃபெட்டர்ஸ் அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் டூ அப்ரோப்ரியேட் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல லைஃப் ஆயுள் காப்பீட்டு திட்டமா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கான உரிமை நம்மகிட்ட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் ரைட் டூ ஸ்லீப். தூங்குறதுக்கான உரிமை நம்மகிட்ட இருக்கு. ஸோ யாராவது தூங்கும்போது நம்ம எழுப்பி விட்டாங்க அப்படின்னா, தூங்குவது என்னுடைய அடிப்படை உரிமை. அத நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தூங்கும்போது யாரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்ததாக ரைட் டூ ஃப்ரீடம் ஃப்ரம் நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த விஷயம் தான். பட் அங்க வந்து ஜென்ரலா சொல்லியிருந்தாங்க. ஏர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், ஹெல்த்தி என்விரான்மென்ட், ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பாதுகாப்பு இந்த மாரி காமனா சொல்லியிருந்தாங்க. இங்க பர்ட்டிகுலர் நாய்ஸ் பொல்யூஷன மட்டுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி டைம்ல கிராக்கர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல கொண்டு வந்து நமக்கு அந்த டைம் லிமிட்லாம் கொண்டு வந்தாங்க. ரைட் டூ சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் அப்படின்றது. ஸோ சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னைக்கே நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி யுட்டிலைஸ் பண்ணிட்டு வேனிஷ் பண்ணிட்டு போயிறக்கூடாது. வரக்கூடிய தலைமுறைக்கும் அத நம்ம விட்டு வச்சுட்டு போணும் அப்படின்ற மாரியான ஒரு டெவலப்மெண்ட் தான் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட். ஸோ அது வந்து நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கோ, அதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான உரிமை நம்மட்ட இருக்கு. ஸோ யாராவது ஒரு தண்ணிய வந்து ரொம்பவே யூஸ் பண்றாங்க, இல்லன்னா ஒரு நம்மளோட ஃபாசில் ஃபியூவல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே யுட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சஸ்டெய்னபிளா நீங்க டெவலப்மெண்ட் ஆகணும். எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல நீங்க வேனிஷ் பண்ணாதீங்க. வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் நம்ம விட்டுட்டு போகணும் அப்படின்றத இதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் டூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வாய்ப்புகளுக்கான உரிமை. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே எனக்கு கிடைக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அத பயன்படுத்துறதுக்கான உரிமை என்கிட்ட இருக்கு. இந்த வாய்ப்புகள ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான உரிமை, அத ஏற்படுத்தி கொடுக்கிறதும் வந்து அரசாங்கத்துக்குடைய விஷயங்களா இருக்கு. ஸோ வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு விஷயத்த கிளைம் பண்றதுக்கான உரிமை என்கிட்ட இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 உரிமைகள் இதுதான். எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டில சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறான வழக்குகள் பதிவாயிருக்கும். அந்த வழக்குகள ஹியர் பண்ணி ஒவ்வொரு ரைட்டா நமக்கு இன்க்ளூட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. மேபி இந்த லிஸ்ட் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த 35 ரைட்ஸ் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டில இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளோட அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன். ஆர்டிகல் 21A.
86th அமெண்ட்மெண்ட் மூலியமா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட நமக்கு ஆர்டிகல் 21 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.